இயல்பாகவே மனிதர்களாகிய நமக்கு வெட்கம் என்பது இருக்கிறது. இதை பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு குறிப்பிட்ட நிலையிலே அவர்கள் அடைந்ததாக, அந்த வெட்கம் அடையும் நிலையை அவர்கள் கண்டதாக நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 25வது வசனத்திலே அவர்கள் தாங்கள் நிர்வாணமாக இருப்பதை அப்பொழுது கண்டு கொண்டார்கள். அவர்கள் அதற்கு முன்பதாக இயல்பாக சாதாரணமாக தாங்கள் இப்பொழுது நிர்வாணமாக இருக்கிறோம் என்கிற உணர்வை அவர்கள் பெறவில்லை. சாதாரணமாக இருந்தார்கள். ஒருவர் நிர்வாணமாக இருக்கிறதையோ அல்லது நிர்வாணம் அவர்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதே, அவர்கள் அதை பற்றித்தான ஒரு உணர்வுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது. இந்த உண்மையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க முடியும். ஒரு மனிதன் சராசரியாக தன்னுடைய வாழ்விலே ஏதாவது தவறு செய்கிற பொழுது அவனுடைய மனசாட்சியிலே அவனுக்கு பேசப்பட்டு அவன் அதன் நிமித்தம் அவன் கூனி குறுகி வெட்கப்படுகிறான், வருத்தப்படுகிறான். இதை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். சில வேளை நம்முடைய அந்தரங்கங்கள் வெளியே வராமல் இருக்கிற பொழுது நாம் அதை வெட்கப்படுகிறது போல, அந்த உணர்வை அடைந்தது போல நாம் வெளியே காண்பிக்கிறது இல்லை. சில சமயங்களிலே அவைகள் வெட்ட வெளிச்சத்திற்கு வருகிற பொழுது நம்முடைய வெட்கம் மிகவும் வெளிப்பட்டு விடுகிறது. அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, சகித்து கொள்ள முடியவில்லை. நாம் தலை குனிந்து மிகவும் வருந்துகிறவர்களாக, அழுகிறவர்களாக, வேதனைப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின அந்த புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16வது வசனம் வரைக்கும் அங்கே ஒரு நியாயாதிபதியாக ஒருவரை சித்தரிக்கிறார்கள். அங்கே மனசாட்சி தன்னுடைய ஒரு தன்னோடு பேசுகிறதை அவர்கள் காண்கிறார்கள். இந்த ஆதியாகமத்திலும் இந்த மனசாட்சி என்ற ஒன்றுதான் அவர்களுக்கு சொன்னது நிமித்தமாக அவர்கள் வெட்கம் என்கிற ஒரு நிலையை அடைகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள். மனசாட்சியிலே நாம் இப்பொழுது நடந்து கொண்டது தவறு, அது சரியல்ல, ஒழுங்கல்ல என்பதை அறிந்து கொண்டது நிமித்தம்தான் அந்த வெட்கம் வருகிறது. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாம் அநேக விஷயத்திலே வெட்கப்படுகிறவர்கள். ஆனால் காலங்கள் செல்ல 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 தொடர்ந்து நாம் தவறுகளை செய்து கொண்டே வருகிற நிலை இருந்து அந்த வெட்கப்படுகிறது, ஐயோயோ என்று வருந்துகிற அந்த நிலை, நம்முடைய தவறுகளுக்காக நம்மை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நிலை வரவில்லை என்று சொன்னால் அதற்கு 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1 வசனத்திலே ஒரு வசனம் நம்ம இப்படியாக சுட்டி காண்பிக்கிறது. சூடுண்ட மனசாட்சி. ஐயோ, அந்த மனசாட்சியிலேயே ஒரு சூடு உண்டாயிட்டு அதை உணர்வதற்கு இல்லை, அது வெட்கப்படுவதற்கே இல்லை, தவறை புரிந்து கொள்வதற்கே இல்லை. எபிரேயர் 10வது அதிகாரம் 22வது வசனத்திலே இப்படியாக அந்த மனசாட்சியை சொல்லி அவர் சொல்லுகிறார், துர்மனசாட்சி. அருமையானவர்களே, அந்த நல் மனசாட்சி என்பது போய் அது சூடுண்ட மனசாட்சியாகவும் துர்மனசாட்சியாகவும் அது ஆகும் என்று சொன்னால் நாம் என்னதான் செய்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வராது, மனம் திரும்புதல் வராது, நாம் செய்கிற காரியங்களை குறித்து குற்ற உணர்வு வராது. ஐயோ, நான் தவறிவிட்டேன், வருந்த வேண்டும், நாம் இதுக்காக அழுகிறேன், என்னை மன்னியுங்கள் என்கிற ஒரு நிலை வரவே செய்யாது. என்ன மனசாட்சியில் இருக்கிறோம்? நம்முடைய உள்ளமானது வெட்கப்படுகிற நிலை ஒன்றா நாம் கவனித்து வந்தோம் என்று சொன்னால் நாம் சீராவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு ஒரு நிரந்தர முடிவு இருக்கிறது. அருமையானவர்களே, அதை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தரும்படியாக நீங்களும் நானும் இந்த நாளிலே பிரயாசப்படுவோம், வெட்கப்படுவோம். அந்த நிலை இல்லை என்று சொன்னால் அதற்காக வெட்கப்படுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.